ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடன் எதுக்கெல்லாம் வாங்கலாம், கடன் வாங்காமல் எப்படி நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ணலாம், அப்படி வாங்குகிற அவசியம் வந்தாலும் எந்தெந்த விஷயத்துக்காகலாம் கடன் வாங்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு வீடு கட்டுறீங்க, பிளான் பண்ணிட்டீங்க, ஒரு 70% உங்கள்கிட்ட அமௌண்ட்டு வச்சுட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுன்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30% லோனில் போகலாம். இஎம்ஐ கட்டுறதுக்கு உங்களுக்கு வசதியாகவும் இருக்கும், சீக்கிரம் குறுகிய காலத்தில் நீங்கள் கட்டிடலாம். அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லோனில் போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச வந்து எங்கள் ரிலேஷனே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் லோனில். ஒரு 50 lakhsனாக்கா எப்படி கட்டி முடிக்கிறது, எத்தனை வருஷம் கட்டுறது, ஒரு 40,000 50,000 சேலரினா கூட சொல்லுங்கள். அது ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு மன உளைச்சல், கஷ்டம். கட்டுறது ரொம்ப கட்டி முடிக்கிற வரைக்குமே நம்மளுக்கு வந்து தூக்கம் வராது. இஎம்ஐன்றது மந்த்லி நம்ம சேல்ரி ஏறின உடனே ஃபஸ்ட்டு இஎம்ஐ பிடிச்சிருவாங்க. அதுக்கு மீதி இருக்கிற சேலரியை வச்சு தான் நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய சிட்டிக்குள்ளே நம்ம அந்த மாதிரிலாம் ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் சொல்கிறேன், ஓரளவுக்கு நம்மக்கிட்ட அமௌண்ட்டு பாதிக்கு மேலே அமௌண்ட்டு வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து வீடு வாங்குகிற பிளான் வந்து கடன் வாங்கிக்கலாம். மீதி இருக்கிற அமௌண்ட்டை வேணால் கடன் வாங்கிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நம்ம எல்லாத்தையும் கடனில் போயிடக்கூடாது. அது ரொம்ப ரிஸ்க்கு. நம்மளுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆர்வத்தில் வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவோம். நெக்ஸ்ட்டு வந்து படிப்பு செலவுக்கு வாங்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு, படிப்பு செலவுக்கு நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி படிப்பு செலவுக்குன்னு ஆர்டி போடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும். பிபிஎஃப் போடுறீங்களோ ஆர்டி போடுறீங்களோ, ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து பிள்ளைங்க 4 வருஷம் படிப்பாங்க, 5 வருஷம் வந்து நம்ம ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு என்ன படிக்க போகிறாங்கன்னு நம்ம ஒரு இது கெஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நம்மளும் வந்து முடிவு வச்சுருப்போம். அப்போ நம்ம அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ ஆகுன்றது ஒரு தோராயமாக நம்ம கெஸ் பண்ணி போட்டு வச்சுக்கணும். அது தனியாக நம்ம வந்து சேவ் பண்ணிகிட்டே வரணும். சப்போஸ் நம்மளால் சேவ் பண்ணாமல் முடியாமல் போயிடுச்சுன்னா லோனில் தான் போக வேண்டியது இருக்கும். எஜுகேஷன் லோனு படிக்க வைக்கிறதுல திருப்பி கடன் வாங்குற மாதிரி தான் போகும். அதுக்கு தான் சொல்கிறேன், படிப்புக்குன்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஆர்டி ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போத்துலேருந்தே ஸ்கூல் ஃபீஸுக்குன்னே கூட நான் ஒரு இதில் சொல்லியிருப்பேன், ஒரு வீடியோவில். ஸ்கூல் ஃபீஸு கூட வந்து ரெக்கரிங் டெபாசிட் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆர்டின்னு சொல்லிட்டு பேங்க்கில் ஆரம்பிங்க. 6 மந்த்துக்கு ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 5,000 போட்டுன்னு வரீங்கன்னா 6 மந்த் ஒன்ஸ் எடுத்து நம்ம ஃபீஸ் பே பண்ணலாம். இல்லை 1 இயருக்கு எடுக்கிறீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி போகலாம். 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 10,000, ஒரு பிள்ளைங்க நம்மளுக்கு ஒரு 5,000 சேவ் பண்ணின்னு வரலாம். நான் வந்து அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வைக்கிறேன். அதுக்காக ரொம்ப லட்சக்கணக்கில் போட்டு படிக்க வைக்கிற மாதிரி படிக்க வைக்கல. ஒரு மீடியமான ஒரு ஸ்கூலில் ஒரு நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் கட்டுற அளவுக்கு தான் நான் படிக்க வைக்கிறேன். அதை வச்சு தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆர்டி போட்டுக்கணும். 2வது வந்து கடன் வந்து எதுக்கு வாங்கக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு வெக்கேஷன் மாதிரி ஒரு டூர் போகிறோம், டக்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 20,000 10,000 செலவு பண்ணின்னு கடன் வாங்கி போகிறது வந்து அது எனக்கு சரியான விஷயமா படாது. ஏன்னா போயிட்டு வந்த பிறகு நம்ம தான் சிக்கலில் மாட்டி அந்த கடனை அடைக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு பிளானே இருக்காது, அன்பிளான்டாக ஏதாவது ஒன்று வாங்குறது. டக்குன்னு போய்ட்டு ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் இது மாற்றிடலாம், டிவி மாற்றிடலாம், ஃப்ரிட்ஜு மாற்றிடலாம், இல்லை இது பழசாயிடுச்சு மாற்றிக்கலாம் அப்படின்னு போய் நம்ம தெரியாமலே நம்மளை அறியாமலே போய்ட்டு டக்குன்னு மாட்டிப்போம். அப்புறம் தான் யோசிப்போம், ஐயோ இஎம்ஐ கட்டணும், கடன் வாங்கணுமே, இது எப்படி நம்ம அடைக்க போகிறோம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளுடைய அந்த இடத்துல நம்ம ஆசைகள் தான், நம்மளுடைய ஆசைகள் வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம ஆசைப்படும் போது டக்குன்னு அதை யோசிக்கணும், பின்னாடி நம்ம எப்படி இதை சரி பண்ண முடியும்னு யோசித்து தான் நம்ம அந்த இதை வந்து நம்ம வாங்கணும், அந்த பொருளை வந்து. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஹஸ்பண்ட் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கார் வந்து வச்சுருந்தாங்க, பழைய கார். அதை கொடுத்துட்டு புது கார் வாங்கணும்னு சொல்லிட்டு கடனில் போயிட்டு சிக்கிட்டாங்க. கடனில் போயிட்டு மாட்டி வாங்கி இப்போ வந்து எல்லா ஜுவல்ஸையும் வந்து அடமானம் வச்சு அப்படியுமே அவங்களுக்கு கடன் வந்து அடைஞ்ச மாதிரி இல்லை, இன்னுமே கொஞ்சம் கடன் இருக்குது. கார் வந்து சும்மா தான் நிற்கிது. அப்போ அது வந்து யோசிக்கணும் ஒரு நிமிஷம், வந்து நம்ம இது செய்யலாமா, இது நமக்கு வந்து இது நம்ம அந்த ஒரு செகண்ட் அவங்க கொஞ்சம் அந்த ஆசைகளை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கனாக்கா அவங்க கொஞ்சம் நாள் விட்டு பொறுத்திருந்து கையில் சேவ் பண்ணி வாங்கியிருந்துருக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு அமௌண்ட்டு கூட கடன் வாங்கினானா கூட அடைச்சிட்டு இருந்திருப்பாங்க. பாவம் ஃபுல் அண்ட் ஃபுல் கடனில் போகும்போது யாராலையுமே அது எவ்வளோ 1000 சம்பளம் வாங்கினாலுமே நம்ம சம்பளத்துக்குள்ளே கடன் வாங்கினா தான் நம்மளால் அடைக்க முடியும். கடன் வாங்காமல் வாழவே முடியாது தான், இல்லைன்னு சொல்லலை. கடன் ஒரு கட்டத்துலையாவது நம்ம போயிட்டு ஒரு கடன் வாங்குகிற சுச்சுவேஷன் நம்மளுக்கு மிடில் கிளாஸுக்கு வரும். நான் வந்து ரொம்ப வசதியான இதில் வந்து நான் சொல்லலை, நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸு
இருக்கிறவங்க வந்து மாத சம்பளத்தை வச்சு ஓட்டுறவங்க, இல்லை தின சம்பளத்தை வச்சு ஓட்டுறவங்க கூட சொல்கிறேன். திடீர்னு ஏதோ ஒரு அவசிய தேவைக்கு ஒரு வீடோ கட்டுறோம், இல்லை வீடோ வாங்குகிறோம், இல்லை ஒரு ஏதோ ஒரு சுப செலவு நம்மளை வந்து ஒரு ஜுவல் வாங்குகிறோம், ஏதோ ஒன்று பண்ண போகிறோன்னா குறையுதுன்னா டக்குன்னு ஒரு கடனில் போவோம் கண்டிப்பாக. அது வந்து நம்ம கண்ட்ரோலில் நம்மளுடைய வருமானத்துக்குள்ளே நம்ம அந்த கடனை வந்து வச்சுக்கிற அளவுக்கு நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் மெயினான ட்ரிக்கு, அதுதான் டிப்ஸும் கூட. மற்றவங்கள பார்த்து டெம்ப்டேஷன் ஆகிட்டு நம்ம அவங்க அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்க நம்ம அது மாதிரி வந்து மாற்றிக்கவும் கூடாது. நம்ம நம்மளாகவே இருப்போம். நமக்கானது என்றைக்கும் நம்மளுக்கு இருக்கும். நம்ம லைஃப்பில் நம்ம ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதை அடுத்தவங்கள பார்த்து நம்ம வந்து அவங்க இதை வாங்கிட்டாங்க நம்ம இதை வாங்கிடணும், பதிலுக்கு பதில் நம்ம செய்யணும்னு நம்ம யோசித்தாலே நமக்கு மன நிம்மதி வந்து கெட்டு போயிடும். அடுத்தவங்கள வந்து நம்ம உதாரணமாக நம்ம எடுத்துக்கவே நம்மளுக்கு நாம் தான் உதாரணம். நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்களை பார்க்குறோம் போகிறோன்னா நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நமக்கு அது தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதை நம்ம வந்து இது மனசு வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. கடன் நம்ம வருமானத்துக்குள்ளே அளவோடு வாங்கினோம்னா அது நம்மளை வாழவும் வைக்கும், அடுத்தபடி முன்னேற்றம் பண்ண வைக்கும். ஏன்னா நம்ம கடனை அடைச்சி அடுத்தது என்ன பண்ண போகிறோன்றது நெக்ஸ்ட்டு ஏதாவது பண்ணுவோம் கூட, அடிஷ்னலாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு தோண வைக்கும். கடனை அடைச்சி அடுத்த கட்டத்துக்கு போவோம். பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கும் நம்மளுக்கு. ஆஹா நம்ம அப்படி தான் நாங்கள் 2 வீட்டுக்குமே வந்து வாங்கினோம் தான், அடைச்சிட்டு இன்றைக்கி பெருமிதமாக தான் நிற்கிறோம். அதே கடன் வந்து மூழ்கவும் செய்யும். நம்ம அளவுக்கு மீறி வாங்கிட்டோம்னா நம்ம அதிலே மூழ்கி நம்மளுடைய மன நிம்மதியும் வந்து அதிலே நம்மளுக்கு ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கு தான் சொல்ல வரேன். நம்ம எதுக்கு வாங்குகிறோன்றது தெரிஞ்சு அளவோடு வாங்கி அளவோடு கடன் அடைச்சிங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக கடன் வாங்குறதுன்றது ஒரு சுமையாகவே இருக்காது. கடன்ன்றது நான் சொல்கிறது வந்து எதுனாக்கா நம்ம ஜுவல்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம பர்சனல் லோன் கூட நான் அதிகமாக ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுவுமே வந்து கம்மி காலகட்டமாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தா ரொம்ப லாங் டைம் கட்டுற மாதிரி இருக்கும். நானுமே வந்து மேல் வீட்டப்போ வாங்கியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் பர்சனல் லோன் முடித்த பிறகு எடுக்கலை. இப்போதைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஜுவல் மட்டும் இருக்குது. மற்றபடி வேறு எந்த வெளியிலையும் நான் எந்த ஒரு லோனோ எதுலேயுமே போக மாட்டேன். கூடிய மட்டும் நம்ம தேவைகளுக்கு வந்து நம்ம ஜுவல்லைனா கூட வைக்கிறோமா அதை கூட மூக்குறதுக்கான வகையை தேர்ந்தெடுத்துட்டு தான் நான் அதை வைப்பேன். மந்த்லி 5000 கட்டுறேன்னு உங்ககிட்டே சொன்னேன். அதுக்கான வழிகளை நான் தேடிக்கிட்டு தான் நான் வந்து அந்த விஷயத்தில் இறங்குவேன். அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அதிகப்படியான கடன் வாங்கி மன நிம்மதியை இழக்கிறத விட நம்ம தேவைகளை சுருக்கிக்கிட்டு நம்ம நிம்மதியாக நம்மளுடைய ஆசைகள் வந்து நமக்கு தெரியும். நம்மளுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆசைகள் தான் நமக்கு இருக்கும். அதோடு வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும், அமைதியாகவும் இருக்கும். நம்ம யாரை பார்த்தும் எந்த ஒரு வருத்தமோ கஷ்டமோ பட தேவையில்லை. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள கண்டென்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.